வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது எஸ்கேப் ரூம் அப்படின்ற தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த எஸ்கேப் ரூம் அப்படின்ற டைட்டிலே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு படம். வழக்கமான அந்த எஸ்கேப் ரூம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதுபடி அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். அதாவது ஹீரோவோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எஸ்கேப் ரூம் புக் பண்ணி அங்க போறாங்க. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நிறைய டோர்ஸ் இருக்கு. ஒரு பசிலையும் சால்வ் பண்ணா அந்த டோர்ஸ் திறக்கும். ஒருவேளை சால்வ் பண்ண தவறிட்டா அது உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஒரு டேஞ்சரஸான எஸ்கேப் ரூமை மையமா வச்சு நகர போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சிருப்பாங்க. சில ஆடியோ டேப்ஸை பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னா கேதர் ஆகுறது, அப்புறம் அந்த ரூமுக்கு போறது அப்படின்றது எல்லாமே ரொம்ப நார்மலா தான் நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கேம் ஒரு மாதிரி பரபரப்பா போகுமா, இல்ல அந்த பசில்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப ரொட்டீனாவே மெஜாரிட்டி ஆஃப் த மூவியை கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏதோ டெலிவிஷன் சேனல்ல கேம் ஷோ ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலதான் இந்த கதை வந்து ஒரு மாதிரி சீரியஸ் ஆகுது. அப்கோர்ஸ் இந்த சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. கடைசியா யார் சர்வைவ் ஆக போறா, அண்ட் சர்வைவ் ஆனவங்க யாரு அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் த்ரூ அவுட் த மூவி அந்த மொமெண்டம் அண்ட் த்ரில்லை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் இருக்கு, நியூடிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.